ஆதாரம் அப்படின்னா இதெல்லாம் சுத்தமானது, தண்ணீரும் சுத்தம் பிறரையும் சுத்தப்படுத்தும் என்பதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயம் 11வது ஆயத்திலே சொல்கிறான், வ யுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன் லியுதஹிரகும் பி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு என்ன செய்கிறான்? வானத்திலிருந்து உங்களை சுத்தப்படுத்தக்கூடிய தண்ணீரை இறக்கி வைக்கிறான். வானத்திலிருந்து உங்களை சுத்தப்படுத்தும் தண்ணீரை, அந்த தண்ணி என்ன செய்யுமா உங்களை சுத்தப்படுத்தும் அல்லாஹ் சொல்றான். இப்ப சுத்தப்படுத்துற தண்ணீர் என்ன அர்த்தம்? அதனால நம்முடைய இஸ்லாமிய சட்டத்திட்டத்தில் இஸ்லாமிய அந்த ஷரியாவில எதுக்கெல்லாம் தண்ணியை பயன்படுத்தணும்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம் விளங்குதா இல்லையா? அப்ப என்ன செய்யலாம்? உது செய்யலாம், கடமையான குளிப்பு குளிக்கலாம், அதே போல நஜிசான விஷயங்கள் பட்டா அது கழுவலாம்ங்கிறதுக்கெல்லாம் என்னது மழை தண்ணீர் யூஸ் பண்ணலாம்ங்கிறது விளங்குதா இல்லையா? அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயம் 48வது வசனத்திலே சொல்கிறான், வ அன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் தஹூரா. வானத்திலிருந்து தஹூரான தண்ணியை, தஹூரன் என்ன? தண்ணீரின் சுத்தம் பிறரையும் சுத்தப்படுத்தும். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? என்ன விளங்குது? மழை தண்ணி சுத்தமான தண்ணி. சரியா? அடுத்தது என்னது? சல்ஜ், இந்த பனி கட்டி அல்ல ஐஸ் கட்டிங்கிறோம் இல்லையா, அது மாதிரி பரத் ஆலங்கட்டி, மலைப்பழம் என்று சொல்லுவாங்க, அது இதையும் வச்சு என்ன செய்யலாம்? நம்ம சொன்னதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு தக்பீர் சொன்னால் கொஞ்ச நேரம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதற்கு முன்னால கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பாங்க. கொஞ்ச நேரம் என்ன செய்வாங்க? அமைதியாக இருப்பாங்க. இப்ப நான் கேட்டேன், என் தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் தக்பீருக்கும் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கும் இடையில் அமைதியாக இருக்கிறீர்களே, அதுல என்ன ஓதுறீங்க? அதுல என்ன ஓதுறீங்க? யார் சொல்லலாம்? தக்பீர் சொல்லிவிட்டு என்ன செய்றீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறீங்க, அதுக்கு பிறகுதான் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறீங்க. இந்த இடைவெளியில் அமைதியான நேரத்தில் என்ன ஓதுறீங்க யார் சொல்லலாம் என்று நான் கேட்டேன். அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அகூலு, நான் கூறுகிறேன், அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப், அல்லாஹும்ம நக்கினி மின் ஹதாயாய கமா யுனக்க ஸௌபுல் அபியது மின் அத்-தனஸ், அல்லாஹும்ம குஸில்னி மின் ஹதாயாய பிஸ்ஸல்ஜி வல் மாஇ வல் பரத். ரவாஹுல் ஜமாஅ. புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், நசாயி, இப்னு மாஜா, திருமதியில மட்டும் வரல. இந்த கிரந்தங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. அப்ப ஆதாரபூர்வமான ஹதீஸ். இந்த ஹதீஸுக்கு கருத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். நீங்க எல்லாரும் இந்த ஹதீஸ்களை பாடம் ஆகிக்கொள்ளுங்க. முதல், அதாவது துஆவுல் இஸ்திஃப்தான்னு சொல்லுவாங்க, ஆரம்ப துஆ. தொழுகைக்கு நாம தக்பீர் சொன்னதுக்கு பிறகு ஓதுற துஆக்கள்ல வஜ்ஹத்து வஜ்ஹி அல்லதி ஃபதர ஸமாவாத்திங்கிறது ஓது பழகி அதிகமா ஓதுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு என்னது ஆரம்ப துஆவிலே இதுவும் உண்டு. ஆனா இது அதை விட சிறந்த துஆ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை என்ன செய்வாங்க? ஃபர்துல ஓதுவாங்க. அதை ஃபர்துலயும் சுன்னத்திலும் ஓதுவாங்க, வஜ்ஹத்து வஜ்ஹி அல்லதியே. இது ஃபர்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க. நல்ல விளக்கம், நல்ல அதிகமான, நல்ல நிறைந்த கருத்துக்களை கொண்டது. சுருக்கமாக சொல்ல போனா பிழை பொறுப்புக்காக ஓதக்கூடிய ஒரு துஆ. பிழை பொறுப்பு, எங்களோட பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிரு. ஆனா 3 விதமான சொற்றொடர்களிலே, 3 விதமான வாக்கிய தொடர்களிலே, 3 விதமான வார்த்தை பிரயோகங்களிலே அந்த பிழை பொறுப்பு கேட்கப்பட்டிருக்கிறது. சுத்தமாக எங்கட பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிரியா அல்லாஹ்னு கேட்கிற துஆ, அழகான துஆ. தொழுகையின் ஆரம்பம், தொழுகையின் உள்ளே, அது எவ்வளவு பொறுமதியா இருக்கும். இதை எல்லாரும் பாடம் ஆகிக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம படிக்க வரோம்னா என்ன அர்த்தம்? தெரியாதவர்களை படிச்சுக்கொள்ளணும். இது தொழுகையோடு சம்பந்தப்பட்டது. இந்த கருத்தையும் வழங்கி படிச்சுக்கண்டா ஆழமாக அந்த துஆ ஓதும் போதே நம்ம ஆழமாக அதுல எங்களுக்கு என்ன செய்யும்? குஷு ஹுது எல்லாம் வரும், இறை பக்தி எல்லாம் அதுல வரும். பக்தியோட தொழலாம். அல்லாஹும்ம, இறைவா, பாஇத் பைனி வ பைன ஹதாயாய, எனக்கும் பாஇத் பைனி, எனக்கு மத்தியில் நீ தூரமாக்கு, வ பைன ஹதாயாய, என் பாவத்துக்கு மத்தியிலும், எனக்கு மத்தியிலும் என் பாவத்துக்கு மத்தியிலும் நீ தூரத்தை ஏற்படுத்தி, கமா பாஅத்த, நீ தூரத்தை ஏற்படுத்தியது போன்று, பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப், கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியிலே நீ தூரத்தை ஏற்படுத்தினாயே, அவ்வாறு எனக்கும் என் பாவங்களுக்கும் மத்தியில் நீ தூரத்தை ஏற்படுத்தி விடு. அப்படின்னு என்ன அர்த்தம்? கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியில் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? கணக்கு இருக்குதா?
அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது எவ்வளவு பாவம் இருந்தாலும் எல்லாத்தையும் அழிச்சுட்டு அர்த்தம். இப்ப எனக்கும் என் பாவத்துக்கு மத்தியில் இவ்வளவு துளத்துவத்தை வைத்து விடா என்ன அர்த்தம்? ஒரு பாவத்தையும் எனக்கு விட்டு விடாதே, எல்லாத்தையும் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லுவதற்கு இந்த வாசகத்தை ஸல்லல்லாஹு சொல்லிக்கிறான். அடுத்தது பாருங்க, அல்லாஹும்ம இறைவா நக்தினி என்னை சுத்தப்படுத்து, மின் ஹதாயாய என் பாவங்களிலிருந்து, கமா யுனக்க ஸௌபுல் அபியது மினத் தனஸ் அழுக்கிலிருந்து வெள்ளை ஆடை வெள்ளை துணி சுத்தப்படுத்தப்படுவது போல, அழுக்கிலிருந்து வெள்ளை துணி சுத்தப்படுத்தப்படுவது போல யா அல்லாஹ் என்ன செய்து என்னை சுத்தப்படுத்தி விடு. எதுக்கு வெள்ளை துணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது? கருப்பு துணியிலும் அழுக்கு இருந்தால் போகும், கழுவினார். ஆனா கருப்பு துணியில அழுக்கு இருக்கும் போது எப்படி இருந்ததோ அப்படித்தான் இருக்கும் அழுக்கு போனது பிறகு. அழுக்கு போயிட்டா போகலையான்னு தெரியாது. வெள்ளை துணியில அழுக்கு இருக்கும் போது நல்லா தெரியும். அதை நீங்க கழுவிட்டீங்கன்னு சொன்னா என்ன செய்யும்? அழுக்கு போனது தெளிவா தெரியும் இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லாம. இரண்டாவது வார்த்தை பிரயோகம், முதலாவது இவ்வளவு தூரம், இதுல வெள்ளை துணி அழுக்கிலிருந்து சுத்தப்படுத்தப்படுவது போல என் பாவங்களை சுத்தப்படுத்து. மூணாவது வாசகம் பாருங்க, அல்லாஹும்ம இறைவா யக்ஸில்னி என்ன கழுவி விடு, மின் ஹதாயாய என்னுடைய பாவங்களிலிருந்து, பிஸ்ஸல்ஜி அந்த பனிக்கட்டியை கொண்டு அல்லது அந்த ஐஸ் கட்டியை கொண்டு, வல்மாயி பொதுவான தண்ணீரை கொண்டு, வல்பரதி ஆலங்கட்டியை கொண்டு. ஆனா இந்த சொல்லப்பட்ட மூணு தண்ணீரும் தண்ணீருடைய வகைகளில் சுத்தமானவைகள். அப்ப ஒரு அழுக்குள்ள தண்ணிய கொண்டு ஒரு துணி கழுவப்பட்டா அல்ல ஒரு பொருள் கழுவப்பட்டா அழுக்கு போகுமா? ஆனா சுத்தமான தண்ணியை கொண்டு கழுவப்பட்டா சுத்தமா போயிடும். அப்ப என்னுடைய பாவங்களை சுத்தமாக நீ போக்கிவிடு என்ற அந்த செய்திய மூன்று வார்த்தை பிரயோகங்களில் இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஓதுகிறேன் என்று சொன்னாங்க. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? என்ன? ஒரு சுத்தமான தண்ணியை கொண்டு சுத்தப்படுத்தலாம். அப்ப பனிக்கட்டி ஆலங்கட்டி சுத்தமானது இல்லையா? அல்ல அந்த ஐஸ் கட்டி சுத்தமானது, சுத்தமானதாக இருந்ததுனால இதை கொண்டு எங்களுடைய பாவங்களை சுத்தப்படுத்து என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப இருந்து என்ன விளங்குது? இந்த ஆலங்கட்டியை கொண்டும் இந்த பனிக்கட்டிகளை பனியை கொண்டும் பனித்தண்ணியை கொண்டும் என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? உது செய்யலாம், குளிக்கலாம். நினைத்தீங்களா? அப்படிப்பட்ட தண்ணிகளை சேகரித்து இதுல உது செய்யலாமா? கடமையான குளிப்பு குளிக்கலாமா? எங்களுடைய அழுக்குகளை நஜிசுகளை போக்காட்டலாமா? போக்காட்டலாம். என்ன ஆதாரம்? ரசூலுல்லாஹ் அவங்க இதை கொண்டு எங்களுடைய பாவங்களை எங்களுடைய என்ன செஞ்சியா அல்லாஹ் என்னை கழுகி விடு, என்னை கழுகி விடு என்று சொன்னா என்ன அர்த்தம்? சுத்தமாக இருந்தா அதை வச்சு கேட்பாங்க. அப்ப இது சுத்தம். அப்ப பொதுவான தண்ணீர்ங்கிற வகைக்குள்ள என்னென்ன தண்ணி சேருது? மழை தண்ணி சேருது, ஆலங்கட்டி, ஐஸ் கட்டி அல்லது பனி பனி தண்ணி. இது இவைகள் என்னது? சுத்தமான பொதுவான தண்ணீருக்குள் அடங்குகிறது. இவைகள் தண்ணீரும் சுத்தம், பிறரையும் சுத்தப்படுத்தும். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர் இருக்கிறது. அடுத்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்வோம்? நாம தெரிந்துக்குவோம் இன்ஷா அல்லாஹ்.